கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் சங்கீதத்தை வாசித்து நாம் தியானிப்போம். இன்று வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 25வது சங்கீதம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தள்ளும். உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தள்ளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தள்ளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளம் வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நியாயத்தீரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தள்ளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்மா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தள்ளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கிடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமென். ஹல்லேலூயா. இன்று இந்த சங்கீத பகுதியில் தியானத்திற்கான வசனம் 2ஆம் வசனமோ 3ஆம் வசனமோ. என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை, அப்பா, நான் உம்மை நம்பியிருக்கிறேன். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. ஆனால் உம்மை நம்புகிறேன், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று தாவீதுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. அவர் சங்கீதத்தை ஒரு விண்ணப்பத்தை சங்கீதமாக பாடியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் போராட்டங்கள் வரலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, என்ன வந்தாலும் சரி, நாம் கர்த்தரை மாத்திரம் பிடித்து அவருடைய பாதத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லைங்க. வெட்கப்பட்டு போவதே இல்லை.
கர்த்தரை நம்புகிற மனுஷர்கள் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை தேடுவார்கள். எப்பொழுதும் அவருடைய சமூகத்துக்கு போகலாம். எப்பொழுது தாவீது ராஜா சொல்கிற குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு, அவருடைய சமூகத்துக்கு போவதற்கு, ஏன் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறபடினால எப்பொழுது ஆலயத்துக்கு போனால் 122ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை நம்புகிறவருடைய வாழ்க்கை இப்படி தாங்க. எப்பொழுதும் அவருடைய சமூகம், எப்பொழுதும் அவருடைய சமூகம், எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை விரும்புவாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை விரும்பாதவங்க எப்போ தேவனுடைய ஆலயம் ஜெபம் முடியும், எப்போ முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எப்போ படுக்கலாம், எப்போ மொபைல் பார்க்கலாம், எப்போ ஊர் சுத்த போகலாம், எப்போ செய்யலாம், ஏதோ அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்ட்டு என்ன கொண்டுட்டு இருப்பாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் மாத்திரம் அவருடைய சமூகத்தை விட்டு வெளியே போகிறது விரும்ப மாட்டாங்க. எப்போதும் அவருடைய சமூகத்தில். அதனால தான் சொல்கிறேன், நான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறேன்னு சொல்கிறேன். இரவும் பகலும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். தாவீது ராஜா அவரை முழு இருதயத்தோடு நம்பினபடினால இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானித்து, இரவும் பகலும் அவருடைய பிரசன்னத்தை விரும்பினபடினால ஒருபோதும் அவர் வெட்கப்பட்டு போனதே இல்லைங்க. அவருடைய எல்லா யுத்தங்களிலும் தேவன் அவருக்காக யுத்தம் செய்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உலகமே நமக்கு முகாந்திரம் இல்லாமல் நமக்கு துரோகம் பண்ணுவார்கள். நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் முகாந்திரமே இராது நம்மளை அசிங்கப்படுத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள். ஆனால் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஏன்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அவருடைய சமூகத்தை நீ விரும்பி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஒன்றுமே ஜெபமே வரலையா, சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லி பாருங்கள். வேதத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒருபோது முகாந்திரம் இல்லாமல் உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்கள், உங்களை அசிங்கப்படுத்தினவர்கள், உங்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு தலைகுனிந்து போக செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் இருக்கணுமா? ஏன் அப்படி என்று சிலருக்கு கேள்வி. ஒரு குடும்பத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறார். போய் சொன்னப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா ஜெபிக்கணும், அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிக நேரம் தேவனுடைய சமுதிரம் உட்காரணும். யாரை பார்த்து சொல்கிறேன்? தேவனுடைய ஊழியக்காரங்களை பார்த்து. அது மாத்திரமல்ல, இன்னொரு விசுவாசி, முழு விசுவாசி, அவர்களை பார்த்து அந்த வீட்டில் போய் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா, அந்த குடும்பத்தில் நீங்களும் என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். இந்த ஊழியக்கார குடும்பமும் அந்த நல்ல விசுவாசி குடும்பமும் என்ன சொல்கிறாங்கன்னா, முழு டைம் ஊழியம் பண்ணுற ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோகன் சேனை என்ன சொல்கிறாரு, 5 நிமிஷம் ஜெபம்னா போதும் அப்படிங்கிறாரு. ஏன் அவருடைய ஜெபத்தை கேட்கலையா? 5 நிமிஷம் அவர் ஜெபம்னா போதும்னு எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் சொல்கிறாரு. 5 நிமிஷம் ஜெபம்னா போதுமே, 1 மணி நேரம் ஜெபம்னா போதுமே. அவர் சொல்கிற 1 மணி நேரம் ஜெபம்னா போதுன்ட்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் ஒரு சுவிசேஷகர். அவர் சுவிசேஷம் பண்ணுகிற ஊழியத்தை செய்கிறார். புதிய ஆத்துமாக்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை, விசுவாசிகளுக்காக அல்லது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசிகளுக்காக அல்ல அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசிகள், முழு நேரம் ஊழியம் பண்ணுகிறவர்கள், அநேகர பிசாசானவன் அந்த வார்த்தை கொண்டு இடற வைக்கிறான். அந்த ஊழியர்
பேசுகிறது தப்பல்ல. மோகன்சி அண்ணன் பேசுகிறது தப்பே கிடையாது. அவர் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை நேர்மையாக செய்கிறார், உண்மையாக செய்கிறார், கர்த்தருக்கு பயந்து செய்கிறார். எடுத்துக்கொள்ள வேண்டிய நாம் முழு நேரம் ஊழியம் பண்ணுகிற நாம் எப்படி பேச வேண்டும்? நாம் முழு நேரமும் ஆண்டோட சமூகத்தில் உட்கார பிரயாசப்படணும். முழு நேரம் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஜெபிக்க சொன்னால் ஏன் 1 மணி நேரம் ஜெபம்னா போதும், அதான் பெரிய அற்புதம். யாரை வச்சு? மோகன்சி அன்னை சொல்கிற வார்த்தையை வச்சு பேசுகிற வார்த்தை. 5 நிமிஷம் ஜெபம்னா போதும், அது பெரிய அற்புதம். 10 மணி நேரம் ஜெபிக்கிறது நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிற சமம். யாருடைய வார்த்தையை வச்சு? அண்ணனுடைய வார்த்தையை வச்சு பேசுகிறாங்க. விசுவாசிகள் அப்படி தான். விசுவாசிகள் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு 2 மணி நேரமாக ஆண்டவர் சமயம் வீட்டில் இருக்கிற மனைவி கிட்ட சொன்னால் 2 மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்க. இல்லை 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 அவர் 1 மணி நேரம் தான் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். மோகன்சன் 1 மணி நேரம் தான் ஜெபிக்க சொல்லி. அது புதிய ஆத்துமாக்களுக்குங்க, புதிய ஆத்துமாக்களுக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்காக உத்தமமாக ஜீவிக்க வேண்டும் என்று தீர்மானத்தோடு ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை விரும்புவாங்க. அதனால தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். கர்த்தரை எப்பொழுது அவருடைய முன்பாக, எப்பொழுது அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக, நாடுகிறவர்களாக நாம் இருப்போமானா நாம் ஒருபோதுமே வெட்கப்பட்டு போக மாட்டேங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆண்டவருக்காக முழு வைராக்கியத்தோடு நாம் தொண்டு செய்யும்போது, ஊழியம் செய்யும்போது, ஜெப ஊழியம் செய்யும்போது, எந்த ஊழியம் செய்தாலும் சரி, ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள், கர்த்தர் மேன்மையான காரியத்தை செய்வார். இந்த வார்த்தையின்படி ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீதுக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் சவுல் எழும்பினார். சவுல் ராஜாவே எழும்பினார். முகாந்திரமே இல்லை, ஒரு காரணம் கிடையாது. தாவீதை கொல்லுவதற்கு ஒரு காரணம் இல்லை. முகாந்திரமே இல்லாமல் இருக்கும்போது தாவீதை கொலை செய்வதற்காக வகை தேடுகிறதை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் யார் வெட்கப்பட்டு போனது? சவுல் தான் தற்கொலை பண்ணி செத்தான். முகாந்திரம் இல்லாமல் உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் சரி, அவர்களை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, முகாந்திரம் இல்லாமல் தாவீதை பகைத்த, துரோகம் பண்ணின சவுலுக்கு எவ்வளோ ஆதரவாக இருந்தார் தாவீது. அந்த பெலிஸ்தனை அடிக்க முடியாதபடி பெலிஸ்தனோடு போராடி யுத்தம் பண்ணுவதற்கு கூட அவனிடம் சரியான ஆட்கள் இல்லை. அவன் ஒரு ராஜா. அந்த நேரத்தில் தாவீது போய் அவனுடைய ராஜாங்க பதவி இல்லை, ராஜாங்கிறத பேரை இஸ்ரவேல் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒருத்தர் இல்லை, என்னோடு போராட ஒருத்தர் இல்லை என்று சொல்லிடக்கூடாது என்பதற்காக தாவீதை தேவன் அனுப்பி தாவீதை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். அந்த நேரத்தில் ராஜா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பார், என் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள் என்று. தாவீது மூலமாக அவருக்கு எவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ வெற்றி பெற்ற தாவீது மூலமாக வெற்றி பெற்ற அந்த சவுல் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொலை செய்ய தேடலாமாங்க? பின்ன சவுல் பொல்லாத ஆவினால் அலைகழிக்கும் போது தாவீது தான் மியூசிக் போடுவார். அப்போ அவனை அலைகழித்து ஆவி ஓடும், அவனை விட்டு நீங்கும். எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். இந்த நன்மை செய்த மனுஷனுக்கு விரோதமாக முகாந்திரமே இல்லாமல் பேசினா, கையெடுத்தா, வாயெடுத்தா சும்மா விடுவாரா? ஒருபோதும் ஆண்டவர் சும்மா விட மாட்டாருங்க. ஒருவேளை நீங்கள் யாருக்காவது நன்மை செய்திருக்கலாம், நன்மை பெற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசலாம்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் மாத்திரம் இருங்க. ஒருவேளை நீங்கள் நன்மை பெற்றவர்கள், நீங்கள் யாராவது நன்மை பெற்றவர்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசுவீர்களானாலும் இன்று ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்றோடு முடிவு கட்டுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இல்லை என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்கள் வாசற்படியிலே இருக்கும். உங்கள் இருதயத்தின் வாசற்படியிலே காத்திருக்கும். ஜாக்கிரதை. நன்மை பெற்றவர்களுக்கு, நன்மை யார் மூலமாக நாம் நன்மை பெற்றோமோ அந்த மனிதருக்கோ, அந்த சகோதரனுக்கோ, சகோதரிக்கோ, பாஸ்டருக்கோ, பாஸ்டமாக்கோ, விசுவாசிக்கோ, விசுவாச சகோதரன் யாருக்குனாலும் சரி, ஒரு உலக மனுஷனுக்கானாலும் சரி, அவர்களுக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் ஒருபோதும் நீங்கள் கிரியை செய்யாதுங்க, துரோகம் பண்ணாதுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஒரு பழமொழியோடு சொல்லுவாங்க, உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணுன்ட்டு. இந்நாட்களில் தேவனுடைய ஜனங்க மத்தியில் அந்த நன்றியே இல்லை. கேட்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம். நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நல்லவர். அவர் நேற்று மீண்டும் மாறாதவர். கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தாவீதுக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் சவுல் துரோகம் பண்ணினார். ஆனால் தாவீதோ ஒரு தீமை செய்யணுண்டு சிந்தனைகளோடு நினைத்து பார்க்கலங்க. தீமை செய்தவனு கூட சிந்தனைகளோடு நினச்சி பார்க்கல அவனுக்கு தீமை செய்யணுன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தாவீது, அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய சமூகம். இந்நாட்களில் தேவனுடைய பிள்ளைங்க சொல்கிற 1 மணி நேரம் இருந்தால் போதும். மோகன் சென்னை சொல்லிட்டாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரர் சொல்லிட்டாங்க. மோகன் சென்னை சுவிசேஷகர். அவர் விசுவாசிகளுக்கு சொல்கிறது வார்த்தை அல்ல, ஊழியருக்கு சொல்கிற வார்த்தை அல்லது, அது புதிய ஆத்துமாக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் தேடி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அவர் எத்தனை நாள் தூங்காமல் ஜெபித்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய சாட்சி கேட்டிருக்கீங்களா? அவர் ஊழியக்காரர், ஃபுல் டைம் சுவிசேஷம் பண்ணுற ஊழியக்காரர். எத்தனை நாள் தூங்காமல் ஊழியம் பண்ணியிருக்கிறார். அவர் எத்தனை மணி நேரம் தூங்குவார் இப்போட நீ கேட்டு பாருங்கள். இப்போ பிஸி ஆகிட்டார். அப்போ ஆரம்ப நாட்களில் ஜெபம் எனக்கு நல்லா தெரியும். எப்போவுமே ஜெபத்தில் தான் இருப்பார். இப்போ அவருக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, ஆனாலும் அவர் ஃபுல் பிஸி ஊழியம் பண்ணுறார். எத்தனை மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் செலவு பண்ணுறாரு தெரியுமா? இப்போ கூட சொல்கிற வார்த்தை விசுவாசிகளுக்கு சொல்லலைங்க, புதிய ஆத்துமாக்கள் சொல்கிற ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. கவனமாக ஜாக்கிரதையாக ஆண்டோடைய வசனத்தை கேட்கணும். வசந்தபடி ஜீவிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் வந்த எத்தனையோ சோதனைகளிலும் சவுலுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்தார். ஆனால் சவுல் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணினதை பார்க்கிறோம். ஆனால் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணின சவுலை தற்கொலை பண்ணி செத்தான் என்று பார்க்கிறோம். இந்நாட்கள் அநேக குடும்பங்களில் நன்மை பெற்றவர்களுக்கு விரோதமாக, இந்த நன்மையை அனுபவிக்க எனக்கு ஒரு தகுதி இல்லை, ஆனால் கர்த்தர் கொடுத்தார், அந்த சகோதரன் மூலமாக செய்தார், இந்த சகோதரி மூலமாக செய்தார் என்று மரணம் வரையும் அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ தீமை மனதலோடு சிந்திக்காமல் இருக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா.
சவுலை போல மரணம் யாருக்கும் வரக்கூடாது. சவுலை போல உள்ள பொல்லாத ஆவி யாருக்கும் கிரியை செய்யக்கூடாது. நன்மை பெற்றவர்களுக்கு யார் மூலமாக நன்மை பெற்றோமோ அவர்களுக்கு ஒருபோது துரோகம், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணக்கூடாதப்பா. நாட்கள் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கிறோம். அப்பா, மன்னித்தருள்வீராக. சவுலுக்குள் இருந்த பொல்லாத ஆவி இந்நாட்கள் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம். அப்பா, தாவீதுடைய சுபாவத்தை அப்போ எல்லா தெய்வ ஜனங்களுக்கும் கொடுப்பீராக. என்ன சோதனைகள், போராட்டங்கள் என்ன வந்தாலும் சரி, கர்த்தரே தஞ்சம். உம்முடைய பாதத்தில் உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய பாதத்தில் காத்திருந்து வெட்கப்படாமல் தலை நிமிர்ந்து தாவீது நின்றது போல நாங்களும் நிற்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.